பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து கல்வெட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கல்வெட்டில் வந்து இப்போ பொதுவாகவே வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து இந்த பக்கம் இப்போ இதுதான் முகத்து பக்கம், இங்கே பார்க்குறீங்களே அதான் முகப்பு பக்கம், இது வந்து கிழக்கு. சரிங்களா? கிழக்கு பக்கத்துடைய வலதுபுறம், ஆமாம் கிழக்குள்ள வலது பக்கத்தில், அதாவது இதை வந்து முதல் பிராகாரத்துக்கு அடுத்த இரண்டாவது பிராகாரம். இது முதல் பிராகாரங்கிறது இது இரண்டாவது பிராகாரம். அப்போ இரண்டாவது பிராகாரத்தில் கிழக்கு பக்கத்துலேருந்து சவுத்து சைடு வரைக்கும் இது வந்து தெற்கு. இந்த பக்கம் வந்து தெற்கு பக்கத்தில் உள்ள தெற்கும் கிழக்கு பக்கத்தில் உள்ள கல்வெட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு என்னால் முழுமையாக எல்லாமே சொல்ல முடியுமான்னு தெரில. இன்னொரு நாள் வேணால் நான் தனியாக வந்து கல்வெட்டுக்காகவே நிறையா சொல்லணும். சரி, பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வந்து குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு. குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டே பார்த்திங்கன்னா 3 இடத்துல இருக்குது, ஆனால் அழிக்கப்பட்டிருக்கு. சரி, அழிக்கப்பட்டிருக்கு, நீ எப்படா படித்த அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் படிக்கலாம் இல்லை, ஓப்பனாக சொல்கிறேன். நான் வந்து சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் உள்ள டெக்ஸ்ட்டை எடுத்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 4ல் கங்கை கொண்ட சோழபுரத்துடைய 8 கல்வெட்டு இருக்குது. அந்த 8 கல்வெட்டில் விக்ரம பாண்டியனுடைய கல்வெட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் இந்த கோவில் கல்வெட்டு பாதி தெரியாதுன்ட்டு. சரி, அதனால் ஒரு 8 கல்வெட்டு ஏன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கல்வெட்டுகள் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதில் வந்து இது சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து எடுத்த பிறகு தான் இந்த கோவிலில் கல்வெட்டும் பதியப்பட்டிருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதில் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 கல்வெட்டு வந்து பாண்டியனுடைய கல்வெட்டும், 2 கல்வெட்டு ஒரு கல்வெட்டு வந்து குலத்துங்க சோழனுக்கும், இன்னொரு கல்வெட்டு யாருன்னா இது ஒரு விஜயநகர பேரரசு விருப்பக்கன உடையாருடைய கல்வெட்டு. அதில் இது ஈஸ்ட் வால், இந்த ஈஸ்ட் வாலில் உள்ள குமுதப்பட்டையில் தான் இந்த கல்வெட்டு ஆரம்பிக்குது. இதில் ஆரம்பித்து மேபி இதில் முடிஞ்சிருக்கலாம், இல்லை அதில் கூட முடிஞ்சிருக்கலாம், ஆனால் அழிக்கப்பட்ட காரணத்தினால தெரியல. அது என்னங்கிறத இப்போ நான் படித்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாரபன்மர். பொதுவாக வந்து இந்த பாண்டிய சக்கரவர்த்திகளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோமாரபன்மர், ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமாரபன்மர் திரிபுவன சக்கரவர்த்திகள்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ குலசேகர தேவருக்கு யாண்டு, குலசேகர தேவர்னாலே இது குலசேகர பாண்டியனை குறிக்குது. அவருடைய 4வது வருஷத்தில், அதாவது போட்டு இப்படி இருப்பாங்க, அதை வந்து 4வது வருஷத்தில் கர்க்கடக ஞாயிற்றுங்கிறது என்னென்னா கடக மாதம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வர முடியாது, ஆடி மாதம் பூர்வபக்ஷம்னா வளர்ப்பிறை துவாதசிங்கிறது வந்து திதி. அது தமிழில் என்ன பேருங்கிறது எனக்கு மறந்து போயிடுச்சு, அதை நான் பார்த்து சொல்கிறேன். துவாதசியும் சனிக்கிழமையும் பெற்ற உத்திராடத்து நாள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்வெட்டில் வந்து அந்த ஜோதிடர் குறிப்பு என்றைக்கு அந்த கல்வெட்டு வந்து எழுதியிருக்காங்கங்கிறது ஆடி மாதத்தில் வளர்ப்பிறையில் துவாதசி அன்னைக்கு, திதி வர அன்னைக்கு, அந்த நாள் வந்து சனிக்கிழமையா. எந்த நட்சத்திரம்னா உத்திராட நட்சத்திரம். உடையார் கங்கை கொண்ட சோழீஸ்வரமுடைய நாயனார், இந்த இறைவன் பேர் வந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரமுடைய நாயனார். திருநாமத்துக்காணியாக, அதாவது திருநாமத்துக்காணியாகனா அவர் பெயரில் உள்ள, இந்த இறைவன் பெயரில் உள்ள ஒரு காணி நிலம், நாட்டு விலையாக விலை கொண்ட அந்த காணி நிலத்தை வந்து விலைக்கு வாங்குகிறான். நாட்டு விலையாக அப்படின்னா தனிப்பட்ட முறையில் வேறு விலையாக வாங்குகிறான். ஏன்னா காணி நிலம்ல திருநாமத்து காணின்னா சிவன் பேரில் உள்ள நிலம் அது. அதை வந்து ஒருத்தன் வாங்குகிறான். அவன் பேர் என்னென்னா குமாரமங்கலம் உடையான் சிவத்தாண்டன், விலை கொண்ட குமாரமங்கலம் உடையான் சிவத்தாண்டான் காணியான. அவனுக்கு ஒரு காணி இருந்திருக்கு. அந்த காணி எங்கே இருக்குன்னா வடக்கரை விருதராச பயங்கர வளநாட்டு, மேற்கா நாட்டு விக்ரம சோழ வளநாட்டு, மன்னை சோழ வளநாட்டு, கங்கை கொண்ட சோழ புற்றில் தேவனிபுத்தூர் கெல்லையாவது. அதாவது இந்த குலசேகர இவருடைய காலகட்டத்தில் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து எந்த பிரிவில் வருது அப்படின்னா வடகரை விருதராச பயங்கர வளநாட்டு. காரணம் என்னென்னா இதெல்லாம் குலத்துங்க சோழனுடைய வேலை. நீங்கள் கேட்கல குலத்துங்க சோழனுக்கு இதுக்கு நல்லா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, குலத்துங்க சோழன் காலத்தில் தான் இந்த வளநாடுகளோட பிரிவுகள் மாற்றப்படுது. இப்போ அருண்மொழி தேவ வளநாடுங்கிற பிரிவு, ராஜேந்திர சிங்க வளநாடுங்கிற பிரிவு எல்லாத்தையுமே அவர் மாற்றி பேர் வைக்கிறார். அதுதான் விருதராச பயங்கர, அது வந்து ஒரு பட்டப்பெயர் அவருக்கு, விருதராச பயங்கரன்னு. அதான் அவர் பேர் வைக்கிறார். விருதராச பயங்கர வளநாட்டு மேற்கா நாடுங்கிறது இந்த அரியலூர் சைடு பெரிய பகுதியை தான் மேற்கா நாடுன்னு சொல்கிறாங்க. விக்ரம சோழ வளநாட்டு மன்னை, இந்த பகுதியை வந்து மன்னை சோழ வளநாடுன்னு சொல்லுவாங்க. விருதராச பயங்கர வளநாட்டு, மேற்கா நாட்டு,
விக்ரம சோழ வளநாட்டு, மன்னை சோழ வளநாடு. இத்தனை வளநாடு பிரிவில் இருந்திருக்கு. காரணம் என்ன? இது தலைநகரமாக இருந்திருக்குல்ல கங்கை கொண்ட சோழபுரம். அதனால் இத்தனை வளநாடு பிரிவில் இருந்திருக்கு. இல்லை சுற்றி இருந்திருக்கலாம், வளநாடு பிரிவுகள் சுற்றி இருந்திருக்கலாம். கங்கை கொண்ட சோழபுற்றில் தேவனிபுத்தூருங்கிறது ஊராக இருந்திருக்கலாம். தேவனிபுத்தூர் கெல்லையாவது கீழ்பார்க்கெல்லை உடையார் திருப்புலீஸ்வரமுடையார். எஸ், அதாவது ஓமாம்புலியூர்னு இங்கே ஒரு ஊர் இருக்குது. ஓமாம்புலியார், அதாவது காட்டுமன்னார் கோவில் 2 ரோடு பிரியும். அதில் வந்து ஓமாம்புலியூர் அப்படிங்கிற இடம் யார் அது பார்க்குறது? ஓமாம்புலியூர் அப்படிங்கிறதுக்கு அது வந்து அந்த இறைவன் பேர் புலியூர்னு வர்றதுனால அது ஓமாம்புலியூர். அதுதான் திருப்புலீஸ்வரமுடையார் திருநாமத்துக்காணி. அதாவது இவன் என்ன பண்ணுறான்னா, விருதராச பயங்கர வளநாடுங்கிற பிரிவுக்குள்ளே தான் இது இருந்திருக்கு. மேற்காநாட்டு விக்ரம சோழ வளநாட்டு, மன்னை சோழ வளநாட்டுக்குள்ளே தான் எது இருந்திருக்கு? கங்கை கொண்ட சோழபுரம் இருந்திருக்கு. இருந்து தேவனிபுத்தூர் கெல்லையாவது கீழ்பார்க்கெல்லைன்னா கிழக்கு பக்கமாக இருந்திருக்கு. அந்த நிலத்துக்கு கிழக்கு பக்கமாக இந்த இடம் இருந்திருக்கான். உடையார் திருப்புலீஸ்வரமுடையார் அதுதான் ஓமாம்புலியூரில் உள்ள அந்த இது. திருநாமத்துக்காணி குறுங்கடிக்கும். ஆமாம், குறுங்கடிக்கும், அதே ஊர் பேராக இருக்கலாம். மன்னனார், இதுதான் மன்னனாருங்கிறது வேறு எதுவும் இல்லை, காட்டுமன்னார் கோவில். அவர் மன்னனார் கோவில்னு சொல்லுவாங்க. அதை மன்னனார் திருவிடையாட்டம் வீரநாராயண நல்லூர். ஏன்னா அந்த இடத்துக்கு பேர் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம்னு பேர். அதுதான் வீரநாராயண நல்லூர். திருவாலிக்கல்லுங்கிறது அந்த கல் வைக்கிற இடம் போல். திருவாலிக்கல்லுக்கும் கண்ணமங்கலம் ஊர் இருக்குது. கண்ணமங்கலத்தெல்லைக்கு மேற்கும் தென்பார்க்கெல்லை கண்ணமங்கலம் வீரராஜேந்திர சோழபுரம். அது எந்த பகுதின்னு எனக்கு சரியாக தெரியல. வீரராஜேந்திரனுடைய ஞாபகத்துமா அந்த பேரை வைத்திருக்கலாம். வீரராஜேந்திர சோழபுரம். அதுக்கப்புறம் வார்த்தைகள் அளிக்கப்பட்டிருக்கு. தரும் தேவநல்லூர் எல்லைக்கு தேவநல்லூர் எல்லைக்கு வடக்கும் மென்பார்க்கெல்லை இப்போ மேற்கு பக்கத்தில் சொல்கிறாங்க. மென்பார்க்கெல்லை மரவதரைய நல்லூர் கிளாய். எஸ், கிளாய்ங்கிறது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தள்ளி நீடூர்லாம் தாண்டி வந்தீங்கன்னா மணல்மேடுக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி கிளாயின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மேற்கெல்லைக்கு கிழக்கும். இதெல்லாம் வந்து நிலப்பகுதியோடைய அர்த்தம். இது எல்லாமே வந்து கல்வெட்டு சான்றுகள். மேற்கெல்லைக்கு கிழக்கும் வடப்பார்க்கெல்லை அக்காம்பையான்பட்டு, அது இப்போ ஊர் பேர் போல், அக்காம்பையான்பட்டு எல்லைக்கு தெற்கும். இவ்வளவும் இந்த எல்லையெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த எல்லையெல்லாம் சொல்லி இந்நான்கெல்லைக்குட்பட்ட இந்த பாருங்க, இதுதான் அந்த இது இந்நான்கெல்லைக்குட்பட்ட அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்நான்கெல்லைக்குட்பட்ட ஊர் நத்தம் மனைகள், நம்ம சொல்லுவோம்ல நத்தம் புறம்போக்கு இடம், நத்த புறம்போக்கு இடம்னு சொல்லுவோம். அந்த நத்த பகுதிகள், அதை தான் அப்படி சொல்லுவாங்க. ஊர் நத்தமும் மனைகளும் நஞ்சைன்னு சொல்லல, நஞ்செய்யும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து புன்செய்யும் தோப்புகளும் ஏரி நீர் வாங்க நிலமும் ஊருணிலாம் தெரியும் உங்களுக்கு. ஊருணிங்கிறது அந்த தண்ணீர் தேக்கி வைக்கிற இடம். ஊருணி குளமும் பொதுவும் பொதாதியும் மேனோக்கின மாமும் கிழக்கொன்னின் கிணறு பகுதி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் திருநாமத்துக்காணியாக திருசூலத்தான் பண்ணி ஊரிலே காட்டினோம். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேவருக்கு, இந்த இறைவனுக்கு இருக்கிற ஒரு நிலம், அந்த நிலம் எந்தெந்த பிரிவுகளுக்கு மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம், தெற்கு பக்கம்லாம் இருக்குங்கிறது தான் இப்போ நான் சொன்ன ஊர் பேர்லாம். புரியுதுங்களா? அப்படின்னா இதை வைத்து பார்க்கும்போது அந்த நிலம் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 இல்லை ஒரு 17 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்திருக்கும். இந்த கோவிலுக்கு உண்டான நிலம் வந்து இப்போ சொல்லப்பட்ட இந்த கல்வெட்டில் சொல்லப்பட்ட நிலம் ஒரு 17 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இடத்துல இந்நான்கு எல்லைக்கு உட்பட்ட ஊர் நத்தமும் மனைகளும் நஞ்சை. இப்போ 4 எல்லை சொன்னோம் பார்த்தீங்களா? அப்படின்னா பெரிய நிலமாக இருந்திருக்கும். இப்போ இந்த ஊரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நிலம் வந்து பெரிய நிலமாக இருந்திருக்கும். அந்த 4 எல்லைக்கு உட்பட்டு இருக்கிற நத்தம் இடம், மனைகள், நஞ்சை, புஞ்சை, தோப்பு, ஏரி, நீர்வாங்க நிலம், ஏரி இங்கே இருந்தது, சோழகங்கை ஏரி இருந்திருக்கு, ஊருணி குளம், இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே அந்த 4 எல்லைக்குள்ளே அடக்கி அதை என்னவாக மாற்றுறாங்க? திருநாமத்துக்காணி நிலமாக மாற்றுறாங்க. அதுதான் திருசூலத்தாபன் பண்ணி ஊரிலே காட்டினோம்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன?